வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பூண்டு நம்ம பார்த்தீங்கன்னா பச்சையாக எடுத்துக்கலாம். அதிகாலையில் வெறும் வயிற்றில் ஒரு பல் பூண்டு சாப்பிடுவது அப்படின்றது அதிக பலனை நமக்கு கொடுக்கும். அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண் இருக்கிறவங்கலாம் இதை மாதிரி சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வேக வைத்தும் பூண்டு எடுத்துக்கலாம். பாலில் பூண்டு சேர்த்து வேக வைத்து குடிக்கிறது பூண்டு பால்னு சொல்லுவாங்க. அது மூட்டு வலி மற்றும் ஆஸ்துமா பிரச்சனைகளெல்லாம் நமக்கு அதை சரி பண்ணுறதுக்கு நல்லது பண்ணும். இப்போ நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசம், குழம்பு அல்லது வதக்கிய காய்கறிகள் அப்படியே பூண்டு நம்ம சேர்த்து சமைத்து சாப்பிடலாம். இதுவுமே நமக்கு நல்லது தான். இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூண்டு நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அல்லுசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கந்தகச்சத்து நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். அதை தாண்டியும் நிறைய ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. அதையெல்லாம் என்னென்ன நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்குதுங்க இல்லையா, அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத விளக்கம் பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. பூண்டு இதயத்தினுடைய நண்பனாக கருதப்படுதுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை நமக்கு சீராக்கி இதய நோய்கள் வராமல் தடுக்குது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தை நீக்கி பூண்டு இதயத்தை பராமரிக்குது. ஸோ ரத்த அழுத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உயர் ரத்த அழுத்தத்தை அந்த ஹைப்பர் டென்ஷனை குறைக்கிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணுது. இதனால இறுகி போயிருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் எல்லாத்தையுமே விரிவடைய செஞ்சு அந்த ரத்த அழுத்தத்தை பூண்டு நமக்கு குறைக்குது. அதே போல அந்த உடல்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ், அந்த எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைச்சிட்டு ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய இதயத்துக்கு நன்மை தரக்கூடிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே பராமரித்து தமனிகளில் கொழுப்பு படிவதை தடுத்து இதய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தக்கூடியதாக பூண்டு இருக்குங்க. அப்போ மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பிரச்சனைகளாக இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பூண்டு ஒரு இயற்கையான ஆன்டிபயோட்டிக், நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்காக இருக்குங்க. ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். தினமும் ஒரு பல் பூண்டு சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாக இருக்கிறதாக தான் ஆய்வுகளில் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கும் போது ஒரு புதுவிதமான நோய் கிருமி ஒன்று நமக்கு அந்த தாக்கி நோய் தொற்றெல்லாம் ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ நம்ம ஆரோக்கியமாக நம்முடைய உடலமைப்பை பராமரித்துக் கொள்வதற்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும். செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கிறதுல பூண்டு மிகச்சிறந்தது. அது வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு தொல்லை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் மற்றும் வயிற்று உப்புசத்தை நீக்குகிறது. குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு கிருமிகளை அழித்து செரிமானத்தை நமக்கு சீராக்குது. ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பூண்டுல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கிறதால உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை பூண்டு நமக்கு குடல்கள்லேருந்து வெளியேற்றிவிடும். ஸோ இப்போ நமக்கு சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார் சத்துலாம் குறைவான இருக்கிறதால தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைலாம் ஏற்படுது. ஸோ அப்போ அந்த பிரச்சனைகள் விடுபடணும்னா முதல்ல நமக்கு அந்த நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் பூண்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. அதில் அந்த அல்லுசன் வேதிப்பொருள் இருக்குது. குறிப்பாக அது உங்களுடைய அந்த வாயு தொல்லை, வயிற்று உபுசம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வெளி இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுத்தவே விடாது. கரெக்டாக உங்களுடைய வயிறு, குடல் இரண்டினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பூண்டு உங்களுக்கு வலுவாக வைத்துக் கொடுக்கும். சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. ரத்தத்தில் அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நிலைநிறுத்துறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலினுடைய சுரப்பை நமக்கு ரத்தத்தில் சீராக்கி நீரிழிவு நோயாளிகளுக்கு பக்கபலமாக இருக்கும். ஸோ ஒரேடியாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட வச்சிடும். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சாலுமே பூண்டு அன்றாடம் உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது வரும் காலத்தில் நீரிழிவு அப்படின்ற அந்த நோய்களுக்கு நீங்கள் நீங்கள் இந்த நீரிழிவு நோய்க்கே உட்பட மாட்டீங்க, நலமாக இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் பூண்டு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். புற்றுநோய் தடுப்பு பூண்டு உங்களுக்கு கொடுக்கும். நச்சுக்களை பூண்டு நீக்கி உங்களை ஆரோக்கியமாக வைக்கும். பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்கள் சேதமடைவதை நமக்கு தடுக்கும். ஸோ குறிப்பாக இரைப்பை மற்றும் குடல் சார்ந்த புற்றுநோய்கள் வராமல் தரக்கூடிய ஆற்றல்லாம் பூண்டுக்கு இருக்கு. ஸோ சுருக்கமாக சொல்ல முடியும்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் உங்களுக்கு பரவி இருந்ததுன்னா அதை வெளியேற்றிக் கொள்வதற்கும், தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய்
செல்களை பரவாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்குமே பூண்டு உங்களுக்கு உதவி பண்ணும். நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய செல்களை வந்து சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கும், சேதமடைந்த செல்களை மீண்டும் நமக்கு வந்து பழைய நிலைமைக்கு புத்துணர்ச்சியாக கொண்டு வருவதற்கும் நமக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும். இதனால டீடாக்டிஃபிகேஷன் பண்ணும் பூண்டு வந்து நம்மளுடைய உடம்புல நச்சுக்களை வந்து நீக்கம் செஞ்சிடும். உடலில் தங்கி இருக்கக்கூடிய கன உலோகங்கள், ஹெவி மெட்டல்ஸ் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும். ஸோ கல்லீரலை பாதுகாக்கிறதுக்குமே இது முக்கியத்துவம் வைக்குங்க. அப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கிற நச்சுக்களை நீக்கிட்டாலே பாதி நோய் நமக்கு வந்து இருக்காது, நம்மள நலமோடு இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் பூண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து பூண்டு வந்து அன்றாடம் உங்களுடைய சமையலை தினசரி எடுத்துக்கொள்ளுங்க. ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.